ஹாய் ஹலோ வெல்கம் டு டக் அவுட். இப்போ ரொம்ப மோசமான கேம் நமக்கு ஆக்சுவலா அனதர் லாஸ் ஃபார் சிஎஸ்கே. என்ன சொல்றதுங்க, அதுக்கு ஒரு பாட்டு போட்டுருவோம். லக்ஸ் ப்ரோ. ப்ரோ ப்ரோ கரெக்டான பாட்டு போடுறீங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்துட்டாவது அட்லீஸ்ட் அடுத்த இதுக்கு போகணும். ஆக்சுவலா நம்ம தோத்துட்டோம், பட் என்ன சொல்றதுங்க, வி ஆர் ஆல் வெரி வெரி டிசப்பாயிண்டட் மோர் தென். என்ன சொல்றது, தோத்ததை விட எப்படி தோத்துருக்கோம் அப்படின்றத நினைக்கிறப்ப இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாட் ஈவன் அ ஃபைட் ஆஃப்டர் 10 ஓவர்ஸ்க்கு அப்புறமே எனக்கு ட்ரை பண்ண மாதிரி தெரியல. அது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு எனக்கு. நிறைய நீங்க என்ன, எனக்கு என்னன்னா, நம்ம பேட்டிங், நம்ம டாஸ் வின் பண்ணி அவங்க பேட்டிங் எடுத்துட்டாங்க. வி ஆர் அன்லக்கி டு லூஸ் த டாஸ். பட் ஆனா அவங்க டாஸ் வின் பண்ணி நம்மள 180 அடிக்க விட்டது வந்து எந்த அளவுக்கு ஒர்த்து. ஏன்னா எனக்கு பிச்சு வந்து 160 விக்கெட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க போலிங் போடுறப்ப. 180 அவங்க பேட்டிங் நல்லா தான் ஆடினாங்க. ஐ மீன் டிஃபரன்ஸ் வாஸ் கேஎல் ராகுல். பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பவர் பிளேல கூட அவங்க அவ்வளோவா பெருசா அடிக்கல. அவங்க ஐ திங்க் தே ஹிட் 51 நினைக்கிறேன். ஆனா ஒரு விக்கெட் தான் போயிருந்தது. நம்மளுக்கு பவர் பிளேயர் 3 விக்கெட் போயிடுச்சு. அதுவும் அடுத்தடுத்து போனதுனால ரச்சின் அண்ட் கைக்வாட் வந்து டக்கு டக்குன்னு போயிட்டாங்க. ஸோ அண்ட் தென் மத்த பேசிக்கலா இஃப் யூ ஹேவ் டு புட் இட் வெரி சிம்பிளி, யாருக்குமே படல, சுத்தமா படல. விஜய் சங்கர் வந்து ரோட் த லக். 4 அட்டெம்ப்ட் போய் கேட்ச் பிடிச்சலாம் விட்டாங்க அப்படின்னா he was able to he was lucky, he wrote the luck, அவ்வளவுதான். வேற எதுவுமே பெருசாலாம் பாசிட்டிவாலாம் எதுவும் சொல்ல முடியாது. பாசிட்டிவா சொல்ல போனா bowling was actually ஸ்டார்டிங்ல கல்லி அஹமத் as usual ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்து கொடுத்தான். தென் இவன் முகேஷ் சௌத்ரி செகண்ட் ஓவர் கொஞ்சம் இதுவா போட்ட கூட தேர்ட் ஓவர் அளவுக்கு மேக்கப் பண்ணிட்டான். பட் ஆனா 4 overs 50 runs and like without any wicket he dropped a catch as well. So அதுல வந்து those are the big factors at the end of the day. But we didn't lose it in the power play apart from the wickets. Runs வந்து நம்ம I think we lost it in the 43 46 for 3 ன்னு நினைக்கிறேன் நம்ம. நம்ம பேட்டிங் சொல்றீங்க நீங்க? நம்ம பேட்டிங் அவங்க வந்து 51 தான் அடிச்சிருந்தாங்க. 51 for 1 அவங்க. ஸோ ஸ்கோர் வந்தாலும் நம்ம விக்கெட்ஸ் போனது தான் ப்ராப்ளம். ஸோ பட் அதுக்கப்புறமா ஐ திங்க் த மொமெண்டம் யாருக்குமே படல, சுத்தமா படல. ஐ மீன் வந்து அவுட் ஆயிட்டாங்க. இவன் ஒரு 6 நல்ல ஷாட் அடிச்சான். இவன் துபே அடுத்த பால் அவுட் ஆயிட்டான். அவன் 6 அடுத்த பால் அவுட் ஆகுறதே அவரு என்னன்னு தெரியல. இந்த வாட்டி அந்த மாதிரி போயிட்டு இருக்குது துபேக்கு. பட் த ஃபேக்ட் இஸ் bowling wise I think we didn't do that badly. Ashwin line பவர் பிளேல போட்டா கூட he didn't leak that many runs. லாஸ்ட் ஓவர் அதுவும் 6th ஓவர் பவர் பிளேல கொடுத்தாங்க. I think it was only like 8 runs or something. 8 or 9 runs. So yeah, so that wasn't too bad. But again Jadeja and Ashwin didn't use up their overs, which is also a concern. நம்ம ஒண்ணுமே வந்து இவன் வந்து he's not trusting the bowlers and I mean Ashwin வந்து bowled really well actually. அப்புறமா வந்து குடுக்கல அவனுக்கு ஓவர். பட் அப்ப பாத்தீங்கன்னா the problem is கேஎல் ராகுல் கொஞ்சம் பயந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து was set at that time. வரவங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் அவங்க இதுல எல்லாருக்கும் நல்லா பட்டுச்சு. சமீர் ரிஸ்விலாவுக்கும் டப் டப்னு அடிச்சிட்டான். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸும் லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் அடிச்சான். பட் நம்மளுக்கு யாருக்குமே படல. we were not in that zone in அது I don't know what is happening. Nobody, it's not clicking to anybody. ப்ரோ நான் வந்து லக்ஸ் ப்ரோ, நீங்க 180 இந்த டார்கெட் பார்த்தப்ப என்ன நினைச்சீங்க? 180 வந்து 180நாலே கொஞ்சம் கஷ்டம் நமக்கு வித் அவர் பேட்டிங் லைன் இந்த ஃபார்ம் வி ஆர் இன். நீங்க என்ன நினைச்சீங்க? 180 கொடுத்துருக்கணும்னு நினைச்சீங்களா எப்படி? இல்லைங்க, 180 கொடுத்துருக்க கூடாது. வித் ஏர்லி விக்கெட் வி காட் த்ரூ கலீல் அகமது, அதுவும் ஃபேசர் மெக்ரக் எடுத்துட்டாங்க. ஏர்லி விக்கெட் எடுத்தது கண்டிப்பாக 183 அடிச்சிருக்கூடாது. ஆனால் கேஎல் ராகுல் வந்து அடுத்த லெவலுக்கு போனது வந்து கேஎல் ராகுல் ஓப்பனிங் வந்து ஐபிஎல் சூப்பராக இருக்குங்க. அது ஹி ஹாஸ் அ வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட், இல்லைன்னு சொல்ல. பட் வே ஹி ஸ்டார்டட் ஃபார் டிசி, டிசின்ற பாருங்க, வித் வே ஹி ஸ்டார்டட் வித் டீம் மிடில் ஆஃப் த மிடில் ஆர்டரில் வந்து இந்த மாதிரி
ஆடிட்டு இருக்காரு. சடனா இன்னைக்கு மேட்ச்ல எதுக்கு ஓப்பனிங் வரணும் தெரியவே இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருந்திருக்கு. அதாவது ஒன் டவுன் பேட்ஸ்மேன் பேடை கட்டி ரெடியாக இருக்கணும். உங்களுக்கே தெரியும் நரேன். இட்ஸ் நாட் லைக் நான் வந்து டக்குன்னு கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிடுச்சு நீ போயிருப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அப்போ வந்து தே ஹேட் த பிளான் டு ஹேவ் இம் ஓப்பனிங் இல்ல ரெடியாக they dropped வச்சுக்கணும். அவன் Faf டிராப் பண்ணதுனால அது அதுதான் சொல்றேன். ஃபாஃப் இல்ல. Faf டிராப் ஃபாஃப் இல்ல, பண்ணாங்க ப்ரோ. கரெக்ட். அதனால தான் வந்திருக்கேன். கரெக்ட். யுவர் ரைட். நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன் Faf அப்படின்னா, டிராப் பண்ண ஒருத்த இல்ல மிடில் இல்ல ஆர்டர்ல Faf டிராப் பண்ண ஃபோர்த் that was டவுன் ஆடுற decided in the toss itself. கரெக்ட். ஃபோர்த் டவுன்ல ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் சடனா நான் ஓப்பனிங் வருவேன் வந்தா நான் இப்படி ஆடுவேன் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு அமைஞ்சிச்சு வேற. அவர் எடுக்கவே முடியல. எத்தனாவது ஓவர்ல 19வது ஓவர்ல வந்து எடுத்தோம் நம்ம அவரை. ஹி பிளேட் த ஹோல் இன்னிங்ஸ். அவர் வந்து அந்த அளவுக்கு அடிக்கல. அந்த ஹோல் இன்னிங்ஸ் வந்து இதே ஒரு வேற ஒரு பேட்ஸ்மேன் கெய்க்வாடு ஹோல் இன்னிங்ஸ் ஆயிருந்தா 100 அடிச்சிருப்பாரு. இதே வந்து மும்பை இந்தியன்ல சூரியகுமார் 20 ஓவர்ஸ் ஆடினா 100 அடிச்சிருப்பாரு. இவர் அடிக்கல. ஆனா வந்து அந்த இன்னிங்ஸ் எப்படின்னா அவர் ஃபுல்லா இருந்ததுனால அவர் சுத்தி எல்லாரும் 20 ரன் அடிச்சா போதும்னு ஆட்டாங்க. இதுல வந்து அக்ஷர் பட்டேல் வேற வந்து அந்த இந்தியா கார்னர்ல அந்த சிடில வேர்ல்ட் கப்ல ஆடின மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆட்டு போயிட்டாரு. ஐ திங்க் நான் எதிர்பார்க்கல 180 வந்து வரும்னும் எதிர்பார்க்கல. வந்தா தோக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. 180 ஐ ஃபெல்ட் இட்ஸ் ஓகே பிகாஸ் மஸ்ட் வின் கேம். சென்னைக்கு ஹோம்ல ஆடுறோம், கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் நான். Yeah. இல்ல bro, considering KL Rahul was holding the one end and considering they were having quite a few hitters, Christian Sabla last one 180 contain பண்ணது actually was a good effort at the end. They had wickets in hand, but I wouldn't say it's a fantastic. I mean, it was a par score. கம்ப்ளீட் பண்ணிரலாம். நம்ம வந்து கிளிக்கே அவ்வளவு வந்து எந்த ஸ்கோருமே லுக் ஹர்கிலியன் டாஸ்க். ப்ரோ நான் ஆக்சுவலா இதுல டிஃபர் ஆகிறோம் உங்க 2 பேருக்குள்ள. ஆக்சுவலா 180 அடிச்சப்பவே அவங்க கேம் வின் பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் மேட்ச் பாக்குறப்ப எப்படி ஆச்சுன்னா ஒரு 165 176 அதுல அவங்க 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 10-15 ரன்ஸ் அதிகமா அடிச்சிட்டாங்க ப்ரோ. நீங்க அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 43 ரன்ஸ் தான். எஸ் So we ஆனா bowled really well. அது கரெக்ட் ப்ரோ. ஆனா என்ன ஆச்சுன்னா நம்ம விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இட் ஹோல்ட் பேக் அண்ட் டர்ன். ஆமா. நீங்க Yes. பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹோல்ட் பேக் ஆகி டர்ன் போற பிட்ச் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் தெரிஞ்சுது. நம்ம வந்து ஆமா. இவன் எப்படின்னா பிரமாதமான ஒரு கேஎல் ராகுல் வந்து எப்பயுமே சிஎஸ்கே கூட செம்மையா விளையாடுவார். நிறைய மேட்ச் அடிச்சிருக்காரு, செம்ம நாக்கு. பட் ஐ டவுட் அவர் கேப்டன்ஸ். நீங்க சொன்ன அதே பாயிண்ட் நிறைய சொல்றேன். ஹி இஸ் நாட் ட்ரஸ்டிங் அவர் bowlers, especially spin bowlers enough. This has been happening for some time. Even in last year நிறைய மேட்ச் ஒரு ஸ்பின்னர் கோட்டாஸே முடிக்கல. அவர் நிறைய மேட்ச் முடிக்கல. ஆமா. அந்த டே கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் வில் பிளே கீ ரோல்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எய்தர் அவரா டிசிஷன் எடுத்து பண்றாரா இல்ல ஸ்ட்ராட்டஜி பின்னாடி இருந்து வர டீம் வந்து அப்படி சொல்லுதான்னு தெரியல. அண்ட் பிளேயிங் முகேஷ் சௌத்ரி ஆல்சோ வந்து லக்ஷ், நீங்க என்ன சொல்றீங்க? முகேஷ் சௌத்ரி ஆடி இருக்கலாமா? We couldn't hear you. Mute லக்ஷ், நீங்க mute. லக்ஸ் பேசுறது கேட்கல. லக்ஸ் நீங்க பேசுறது கேட்கல. லக்ஸ் இப்ப பேசுங்க. இல்ல முகேஷ் சௌத்ரி ரூல் வந்து நான் நோ பிரெய்னர் தான் சொல்லணும். ஆனா ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட். ஏன்னா சிஎஸ்கேவோட நம்ம ஒன்றும் தில்லாலங்கடி கிடையாது. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனோட தே நோ த பிளேயர்ஸ். பட் வெரி பிளெயினா பார்த்தா அன்ஷுல் கம்போஜ் தான் போட்டிருக்கணும். சிம்பிளா உள்ள கொண்டு வந்து இறக்கிருக்கணும். அந்த மும்பைக்கு ஒரு சீசன் ஃபுல்லா ஆடி இருக்காருங்க அன்ஷுல் கம்போஜ். அப்படி இருக்கும்போது நீ ஹவு கேன் யூ அண்டர் எஸ்டிமேட் சம்மன் லைக் தட்? அதுல வேற அடி வேற வாங்கிட்டோம். உனக்கு கலீல் அகமது வேற கிளிக் ஆயிட்டான். அவனும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே லாஸ்ட் த பிளாட் வெரி ஏர்லி. முகேஷ் சௌத்ரி உங்களுக்கு தான் லெஃப்ட் ஆர்ம் போலர் கலீல் அகமது இருக்காருல்ல, எதுக்கு திருப்பி இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் போலர் வரணும்னு எனக்கு தெரியல. அன்ஷுல் கம்போஜ் ஐ ரெக்கன் ஹி இஸ் அ ரைட் ஆர்ம் போலர், ரைட்? எதுக்காக இவனை கொண்டு வரணும்னே எனக்கு தெரியல. நிஜமாவே என்ன ட்ரை பண்ணாங்கன்னே தெரியல. வச்சு செஞ்சுட்டாங்க. என்னன்னே தெரியல. அது வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. அவர் ஓவர் சாவடி அடிச்சாங்க. செகண்ட் ஓவரே 20 ரன்ஸ் என்னமோ கொடுத்தாரு. 19 ரன்ஸ் என்னமோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். அதே போல நான் செம்ம அடிச்சிட்டாங்க நல்லா. ஸோ வந்து அந்த ஐ திங்க் நான் என்ன நம்ம செகண்ட் பேட்டிங் ஆடுறப்ப போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 180 இஸ் அபவ் பார், அட்லீஸ்ட் 10 ரன்ஸ் அபவ் பார் ஆன் டே மேட்ச் அப்படி எனக்கு தோணுச்சு.
ஆனா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப கான்வே நம்ம ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டதால வந்தாரு. பட் ஹி ஆல்சோ லுக் அவுட் ஆஃப் டச் பிகாஸ் பிரைமர்லி ஃபார் த சேம் ரீசன் பேட்டுக்கு பால் வரலைங்க. ஆரம்பத்துல இருந்தே பால் வந்து நின்று நிதானமா தான் பேட்டுக்கு வந்துச்சு. ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ட்ரைங் டு ஸ்ட்ரகிள் டு ஈவன் மனுவர் த பால். கான்வேவே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ப்ரெஷர் ஏறிடுச்சு அவருக்கு. என்ன நினைக்கிறீங்க நிறைய? அதான் நம்ம நிறைய இல்ல நீங்க வாய்ஸ் வர மாட்டேங்குது உங்களுக்கு. லக்ஷ் இல்ல கேக்கல, நிறைய பேசுறது கேக்கல. ஓகே லக்ஷ் கண்டினியூ. யா நீங்க ஐ மீன் நீ ஸ்டிக்கியா இருந்த விக்கெட் தான் கண்டிப்பா ஓகேங்களா. சி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அந்த ஓப்பனிங் பேர்ல இருந்து ரன் வரலன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். அதாவது நம்ம ருத்துராஜ் கேக்வாட் வந்து ஒரு ஆன் சாங்ல போவாரு, இந்த பக்கம் இன்னொரு பேட்ஸ்மேன் ரவீந்திராவோ கான்வேவோ அந்த அப்படி இப்படி தட்டுவாரு. அப்படிதான் நம்மளுக்கு சக்சஸ் இருந்திருக்கு ஓகேங்களா. இப்போ அதையே மாத்திட்டோம். இப்போ அப்படி இப்படி தலைய திருப்பி வாழை திருப்பி நம்ம கான்வே எப்போ வருவாரு. சிஎஸ்கே வந்து ரஜினி படம் ரிலீஸ் மாதிரி இந்த விஜய் படம் அஜித் படம் ரிலீஸ் மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எப்படா கான்வே வருவாருன்னு பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் எப்படா அன்ஷுல் கம்போஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதை கொடுத்தே நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாங்கன்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ சுத்தி பார்த்தா உங்களுக்கு ரன்னே வரலன்னா என்ன ஆகும்? பவர் பிளேல ரன் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? மேட்ரு ஓவர். யூ கோ ஃபார் கத்தி சண்டை போடும்போது யார வேணா வெட்டலாம் நீங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம் தான். இல்ல படல, அதுதான் மெயின். சுத்தமா வந்து விஜய் சங்கருக்கு படவே இல்ல. இவருக்கு ஜடேஜா அவுட் ஆயிட்டாப்ல. ஒன்லி பர்சன் பட்டுச்சு. நல்ல அவுட் ஆனாரு, 2 ஷாட் அடிச்சான். துபே அவுட் ஆயிட்டான். கான்வே ஏன் அவுட் ஆனாரு? அதே மாதிரி தூக்கி அடிச்சு ஏன் அவுட் ஆனாருன்னு என்ன ப்ரோ சொல்றது? பிரஷர் தான். he was batting like 13-14 balls 13-14 balls ஆச்சு. அதுக்கப்புறமா அவுட். அதுக்கப்புறமா அடிக்க முடியல. he went for the big shot. அது பிரஷர் தான். because he was trying to எல்லாரும் வந்து விஜய் சங்கர் ஆகட்டும் சரி, கான்வே ஆகட்டும் சரி, படாதனால they were trying that, they were forcing the shot. விஜய் சங்கர்லாம் சும்மா அப்படியே சுத்த அவுட் ஆனாலும் பரவாயில்ல சுத்தணும். கேட்ச் கொடுக்க மாட்டேங்க, அவனுங்களுக்கு மாட்டல. மினிமம் எனக்கு ஜோக் பண்றேன். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா அவங்க பிளான் பண்ணி விஜய் சங்கர் கேட்ச் எல்லாம் விடணும்னு விட்டு பிரஷர் ஏத்துன மாதிரி இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல. எல்பிடபிள்யூ கேட்டாங்க, அது கிளீன் எல்பிடபிள்யூ, அவர் அதுக்கும் கேட்கல. இல்ல நான் சும்மா பண்ணியா பேசுறேன். ஆனா எப்படி இருந்ததுன்னா மேட்ச பாக்குறதுக்கு என்னடா அவுட் ஆயிட்டாலும் போடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. பட் அவங்க என்ன முடிவா என்னன்னு தெரியல. சிஎஸ்கேக்கு வந்து இப்போ பெஞ்ச்லயும் வந்து ஸ்ட்ரென்த் இல்ல, பிளேயிங் 11லயும் வந்து யாரும். ருத்ராஜ் வந்து ஒரு 2 ஷாட் குளோரியஸ் ஷாட் அடிச்சான். ஓ மை காட், லைக் தட் ஷாட் பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த மாதிரி ஷாட் அடிச்சான், அவுட் ஆயிட்டான். அது என்ன எப்படி சொல்றது தெரியல. எதுவுமே அதான் we are not having that. ஒரு 10% லக் இருக்கணும். நீ என்னதான் ஒரு தில்லாலங்கடி இருந்தாலும் ஒரு 10% லக் இருக்கணும். அந்த லக் இப்ப சிஎஸ்கேக்கு இல்ல. they are struggling because of that. they need that luck to go their way a little bit. இன்னைக்கு வந்து எல்லா லக்கையும் வந்து விஜய் சங்கர் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. because we would have been easily 20-3. அந்த ஃபர்ஸ்ட் பாலே அவுட் தலைவர் இவனுக்கு மிச்சல் ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் பாலே அவுட். பட் they didn't appeal. so அதனால வந்து he had some luck, but யாருக்கும் பட மாட்டேன் for some reason. திருப்பாத்திக்கும் அப்படிதான். இன்னமும் சுத்தின்னு பார்த்தனா was trying to manufacture some shot that didn't work out. விஜய் சங்கர் அப்படிதான். படுற ஒரே ஆள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தூபேக்கு தான் படுது. பட் he's getting out after hitting the shots in like he's forcing again. ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் இஸ் குட், பட் ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் அவுட் ஆகிறான் லாஸ்ட் 3 மேட்சஸும் பாத்தீங்கன்னா. இது ருத்ராஜோட அவுட்டை பத்தி பேசுறீங்களேங்க. போன மேட்சும் இந்த மேட்சும் அப்படியே ஜெராக்ஸ் காப்பிங்க ரெண்டுமே. போன மேட்ச் அடிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஷாட் தான் நாங்க எப்பவுமே ஆடுவோம், பட் வி பேக் அவர் செல்ஃப் சம் டைம் இட் டசன்ட் ஒர்க் அப்படின்னாரு. இன்னைக்கு அதே இடத்துல போட்டு எடுத்து முடிச்சுட்டு கிளம்பு போ அப்படின்ட்டா. இப்ப என்ன சொல்லுவாருன்னு தெரியல அவரு.
இல்லங்க யூ ஹாவ் டு see இப்போ ரோஹித் சர்மா கூட தான் வந்து புல் ஷாட்ல வந்து அவுட் ஆகுறாரு. பட் யூ நேம் மீ a better puller than ரோஹித் சர்மா in world cricket. nobody there. he has to play that shot, right? Correct. அது மாதிரி சில பேர் வந்து அந்த ஸ்லாக் ஸ்வீப் ஆடுறது கம்ஃபர்டபிள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து பிரமாதமா ஸ்வீப்பிங் ஷாட், பயங்கரமான பிரமாதமான ஸ்வீப்பிங் ஷாட் இங்க வச்சு புடிச்சு அடிச்சிருந்தான். சோ யூ நோ நீங்க சொல்றப்ப கேஎல் ராகுல் வந்து ஃபாஸ்ட் போல்டர் ஓவர்ல ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சாரு. அது ஒரு அந்த 50ல அடிச்ச அப்புறமா he was there for a while மாட்டிச்சு அந்த பால். என்னன்னா எப்படி இருந்துச்சு, சௌத்ரி ஓவர் தான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த while we are talking இந்த ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணது வந்து நம்மளுடைய ஷார்ட் மேக்கிங்குமே நிறைய டைம் வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் இந்த இது அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்டுக்கு போக மாட்டாங்க நம்ம பிளேயர்ஸ். கரெக்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ஒரே ஒரு ஆள் வந்து திரிபாதி தான் இருந்தாரு. அவர் ட்ரை பண்ணாரு, மாட்டல அவருக்கு, அதனால தூக்கிட்டாங்க. பட் ஆனா அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ல ஆடுற பிளேயர்ஸ் இருக்கணும்னு தோணுது. நம்ம ஷார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணலனா they set you a field and they bowl to the field. நம்ம நேரா கரெக்ட்டா அங்க ரச்சின் பியூட்டிஃபுல் ஆடுவான் ரிவர்ஸ் ஸ்வீப். ரச்சின் பியூட்டிஃபுல் ஆடுவான் ரிவர்ஸ் ஸ்வீப். நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபில பாத்தீங்கல்ல, வெச்சு அங்க ஒரு ஆள் வைக்க வேண்டியதா இருந்தது அவனுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறதுக்கு. ரச்சின் பியூட்டிஃபுல் ஆடுவான். நம்மளுக்கு அவ்வளவு நாள் இருக்கிறது ஸ்பின்னர் வரைக்கும் இருந்ததானே ஆடுறது. ஸ்பின்னர் வரைக்கும் இருக்கிறது இல்லையா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினா, பட் அதுக்கப்புறமா ஐ டோன்ட் நோ, ஏதோ எல்லாமே ஒரு மென்டல் பிளாக்ல இருக்காங்க. ஒரு லக்ஷனிக் சொன்ன மாதிரி ஒரு வைரஸ் மாதிரி போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லங்க, ஒரு மீம் பார்த்தேன் சிஎஸ்கே பத்தி, சரியான மீம். என்னோட மாப்பிள்ள பால எப்பவுமே சாமி கூட்டுருவான் அப்படின்னு லப்பர் பந்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காமெடி. அது மாதிரி என் தலைவன் இந்த சீசனையே சாமி கூட்டுட்டான் அப்படின்னு போட்டுருந்தாங்க. ப்ரோ இந்த மாதிரி கிரிஞ்ச எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் காண்டா இருக்குது, செம்ம காண்டா இருக்குது. இல்ல நான் காண்டா வரதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. சிஎஸ்கே வந்து சூப்பர் டீம்னு நம்ம சொல்லினே இருந்தாலும் மத்த டீம் எல்லாம் ஒரு லெவல் மேல இருக்காங்க, அத வந்து ஒத்துக்கணும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் அபவுட் சிஎஸ்கேஸ் டவுன்ஃபால், இட்ஸ் அபவுட் ரைஸ் ஆஃப் அதர் டீம். நீங்களே சொல்லுங்க ப்ரோ. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். நரேன் ப்ரோ நீங்களே சொல்லுங்க. இப்போ வந்து 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மேட்ச நம்ம டீம் பிளேயர்ஸால ஜெயிக்கவே முடியாது. But rest of the team, they have some star players or hitters who can actually take the game changers, actually who can change the game, take you to a win. அந்த மாதிரி ஒரு பிளேயர் நம்ம டீம்ல இல்ல. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் a serious டைம். நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய தெரியும். as individual glaring errors டீமாவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். அது that is another point. We are not able to execute அந்த application ன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்ல. You need to apply yourself and play அப்படின்னு சொல்லுவாங்க. T20 கிரிக்கெட்ல வந்து அந்த application is everybody sort of takes it for granted. அந்த டமால் போய் அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டென்ட் இருக்குது. அதுல நிறைய டீம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆறாங்க. அது நம்ம ஆல்ரெடி பேசணும். பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆடாதையும் ஃபெயில் ஆகுறாங்க. பொறுமையா எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வித்தவுட் இன்டென்ட் ஃபெயில் ஆகுறாங்க. சோ இட் இஸ் a double-edged sword தான் at the moment. எப்படி what is the right way? pitches வந்து these guys are not நிஜமாலே வந்து ஆக்சுவலி தோனி வந்து நல்ல பிட்ச் ரீடர்னு சொல்லுவாங்க. இஸ் done it in lot of things. is read the pitch well அப்படின்னு சொல்லிட்டு I'm sure you know it's not like Gaikwad is telling I'm the pitch reader, I'm going to take my call அப்படின்ற மாதிரி. I don't think it will be like that. It is a collective failure தான். நம்ம தோனிக்கு நம்ம வந்து எப்பெல்லாம் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமா தலை ஃபார் ரீசன் சொன்னாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து and he came in like 11th or 12th over he came. So you know he has to take that responsibility, and unfortunately he didn't deliver. He played like 20 odd balls or something like that. நரேன் தலை ஃபார் கிருபா நீங்க எதை சொல்ல வந்தீங்க? இஸ் பிளேயிங் ஃபார் நெட் ரன் ரேட். டைரக்டா வந்த உடனேவே நெட் ரன் ரேட் தான். ரொம்ப காலமா வந்து நம்ம சிஎஸ்கே பண்ற ஒரே வேலை நெட் ரன் ரேட் தான் ஆடுறாங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஐ திங்க் they are not even taking a chance, you know. அதுதான் நமக்கு ஹர்ட் ஆகுது. நம்ம as a fan நம்ம நீங்க ஏன் ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா there wasn't even a fight after 10 overs, which is very in a match you don't want to watch that kind of a match la. அது last match வந்து நம்ம 6 runs தோத்தோம். that I was fine with.
there was intent and we were one hit away from 180 run chaseல one hit away. அதுக்கு முன்னாடி மேட்ச்லயும் நம்ம இதே மாதிரி தான் கோட்டை விட்டோம். லைக் தேர் வாஸ் நோ இன்டென்ட். இந்த மேட்ச்லயும் வந்து இன்டென்ட் இருந்ததுன்னு இல்லன்னு கண்டிப்பா கம்ப்ளீட்டா இல்லன்னு சொல்ல மாட்டேன். இட் வாசன்ட் குட் இனஃப். அண்ட் ஆல்சோ நீங்க இன்டென்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம போகும்போது பார்த்தா வி வர் லைக் 5-6 டவுன். ஸோ ஆள் இல்லை அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தோனிக்கு அப்புறம் யார் இருக்கா அடிக்கிறதுக்கு? ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டரி. ட்ரை டு டேக் இட் டீப் பட் யூ I டிடன்ட் ஹேவ் தி think பிளேயர்ஸ் டு by டேக் இட் டீப். பேசிக்கலி நம்ம ஆக்ஷன்லயே கூட விட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ மத்த டீம் கிளிக் பார்க்கலாம். ஆகாததுனால அப்படி தோணுது. கரெக்ட். நம்மளுக்கு சில பேர் எல்லாம் கிளிக் இல்லங்க ஆகாததுனால இப்பதாங்க வந்து அந்த வித்யுத் எடுத்திருக்காங்க. இப்பதான் வந்து அந்த அவனை வித்யுத்னு சொல்லிட்டு வித்யுத் சிவராமகிருஷ்ணன் சொல்லிட்டு அவனை இப்பதான் வந்து ஒரு ஸ்கவுட்டிங்கா எடுத்திருக்காங்க. ஸ்கவுட்டிங் டீமே இப்பதான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எனக்கு ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ் டு நோ தட். மும்பைலாம் எங்கேயோ இருக்காங்க, ராஜஸ்தான்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க. சிஎஸ்கே 5 கப்பு வின் வச்சு நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். அப்பேரண்ட்லி வி யூஸ் டு ஆஸ்க் அம்பையர்ஸ், அதாவது இந்த லீக் அம்பையர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள போய் கேட்பாங்களாம், எப்படிப்பா யாராவது இருக்காங்களா, நீங்க வந்து பாருங்க. அவங்க சொல்லுவாங்களா இவன் நல்லா இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ தட் இஸ் ஹவ் வி ஹவ் பீன் சர்வை. இப்பதான் ஒரு ஸ்கவுட்டிங் டீமே இல்ல போட்டிருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சிஎஸ்கே ஃபார்ம் ஆன காலத்திலே விபி சந்திரசேகர் தான் ஸ்கவுட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க டீமுக்கு, ஸ்கவுட்டிங் மேனேஜர். அவர் போய் கூட்டு அவர் வந்து வந்தாலும் சில பேர்லாம் ஹெட் ஆஃப் செலக்ஷன். இல்ல ஹெட் ஆஃப் ஆமா செலக்ஷன். பிபி அப்போ சந்திரசேகர் இருந்தாரு. அவர் மன்பிரீத் கோனி எல்லாம் வந்து பஞ்சாப்ல போய் மேட்சை வாட்ச் பண்ணி கூட்டு வந்த ஆளு. ஓகேவா? சோ சிஎஸ்கே தான் ஆரம்பிச்சது ஸ்கவுட்டிங். ஆமா, ஸ்கவுட்டிங் ஆரம்பிச்சது அவங்க தான். பட் என்னன்னா ஆஃப்டர் நம்ம அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் நம்ம எப்பங்க வந்து இல்லாத ஒரு பிளேயரை நம்ம பேக் பண்ணிருக்கோம்? ஒரு ப்ரூவன் பிளேயரை தான் நம்ம பேக் பண்ணிருக்கோம். நான் ஃபார்ம்ல இருக்க பிளேயரை வந்து ஆன் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம். நீங்க சொல்றது கரெக்ட். ஸ்கவுட்டிங்கே தேவைப்படலன்னு சொல்லலாம். அவர் ஒரு சீசனுக்கு அப்புறம் ஸ்கவுட்டிங்கே தேவைப்படல சிஎஸ்கேக்கு. அப்படிதான் சொல்லணுமே தவிர பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் வாண்ட் டு கரெக்ட் இட், பட் இட்ஸ் ஓகே. பட் இப்போ அட்லீஸ்ட் வந்து அந்த ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் என்ன பண்றது, ஐ திங்க் திஸ் டைம் நம்ம லக்ஷ் சொன்ன மாதிரி இந்த சீசன் சாமி போடுறது தவிர வேற வழி இல்லையான்ற ஒரு கேள்விக்குறியா வந்து ஒரு கேள்விக்குறியா வந்து நிக்குது. நம்ம வந்து கைவிட்ட கூடாது. ஸ்டில் யூ ஹேவ் 10 மேட்சஸ் டு கோ. 10 மேட்சஸ்ல 6 வின் பண்ணாலே நம்ம வந்து we can try to qualify. ஸோ அதுக்கான ஸ்டெப்பை கண்டிப்பா எடுப்பாங்க. as a டீம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மளே இவ்வளவு பேசுறப்போ அவங்களுமே டிப்ரெஸ்டா தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள இது பண்ணிக்க தரப்ப. பட் இருந்தாலும் நாங்க கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம் சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு விஷயத்துல. ப்ளீஸ் வந்து ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் மேட்ச் முடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரி விளையாடாதீங்க. ஷோ அஸ் சம் இன்டென்ட், ஷோ அஸ் சம் we want to watch you guys play. அது அந்த ஒரு இன்டென்ட்டை மட்டும் கொஞ்சம் பேரை மாத்தி with some good luck as well we can do well னு தோணுது. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. ஒரு 10% லக் வேணும் ப்ரோ. ஒரு 10% லக் வேணும். இல்லனா ஒண்ணும் பண்ண முடியாது. தட் லக் பட மாட்டேது, சுத்தமா பட மாட்டேது. யாருக்குமே பட மாட்டேது. ருத்ராஜுக்கு படுது, பட் ஆனா வந்து இஸ் நாட் ஏபிள் டு கேபிட்டலைஸ். பட் தூபே இஸ் ஆல்சோ கொஞ்சம் படுது. அவனுக்கு அகைன் அன்லக்கி அவுட் ஆயிடுறாப்ல. டாப் ஏஜ் ஆயிடுது ஒரு வாட்டியும். ஸோ as a team we need to perform, we need to rise up and we probably are, to be honest, ஒரு one good innings away. அன்னைக்கு இவன் அடிச்ச மாதிரி ரச்சின் அடிச்ச மாதிரி ஒரு one special performance from some special player. It will raise the morale of the team. We need one good performance. Yeah, very good. தோனியோடைய வீட்ல இருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்க, ஒரு மீம் தான், இன்ஸ்டாகிராம் இதுதான் ஃபீடு தான் பார்த்தேன். தலை பேரண்ட்ஸ் சம்மர்ல கொளுத்துற வெயில்ல சென்னையில வந்து மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் முன்னாடி உக்காரணுமா, எதுக்காக உக்காரணுன்ற ஒரு டவுட் மாதிரி அந்த மீம் போட்டிருந்தாங்க. I don't know what's going to happen. Why are they there? I mean, it's up to them to come. But அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது, அவங்க வந்தது கிடையாது முன்னாடி. அந்த way they are sitting down outside, I don't know why. They can be in the AC box easily. So அதனால வந்து I don't know what's going to happen next game. But whatever it is, as long as if it is good for the team, அதான் தலை for a reason நம்ம சொல்றோம். If he takes a good decision, some decision, whatever decision it is, if stays, he goes, I think எல்லா decisionக்கும் ரீசன் இருக்கும் தலை கிட்ட. Let's see. I don't know what is that about. Okay, fingers crossed. என்னவாலும் நடக்கலாம். But we always hope, anyway, this is our team. We support the team a lot. இந்த சீசனும் ரொம்ப சப்போர்ட் பண்றோம். With some questions,
டு ஆன்சர். அதனாலதான் எங்களுக்கு கொஞ்சம் மனசு வலிக்குது. ஏன்னா நாங்க நாளைக்கு போய் ஆர்சிபியோட பேசணும் சில வார்த்தைகள். மும்பை இந்தியன்ஸ் பரவாயில்ல, எங்களை மாதிரியே தோத்துட்டு இருக்காங்க, அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதனால மும்பை வந்து பங்காளின்னு ப்ரூவ் பண்றாங்க, சென்னையோட பங்காளின்னு சொல்லி. ஆமா, நம்ம எப்படி ஒரு பிளண்டர் பண்றோமோ இன்னைக்கு வந்து முகேஷ் சௌத்ரியை கொண்டு வந்தது அந்த மாதிரி பிளண்டர் பண்றோமோ, அதே மாதிரி அவங்க வந்து திலக் வர்மாவையே வந்து இது பண்ணுவாங்க, ரிட்டையர் அவுட் பண்ணுவாங்க. டே மனுஷங்களா நீங்க, அவன் இந்தியா கோல் அடிச்சிருக்கான், உங்களுக்கு அடிச்சதே அவன் ஒருத்தன் தான். இல்ல பெரிய நம்பர் 3 தான் அவனோட ஸ்லாட். நம்பர் 3 தான் அவன் ஸ்லாட். நம்பர் 3 வந்து கீழே கிழிக்கிறான். அவனை ஆட விட்டுருக்கலாம். அவனை இங்க ஆட விட்டு எப்பா அவனுங்க டீம் ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாவே இருக்குது. சொந்த கால்ல சும்மா வச்சு பண்ணுங்க அவனுங்க. வேற மாதிரி நேத்து அவங்க பண்ணது. எல்லாருமே ஃபார்ம்ல இருக்கானுங்க ப்ரோ அவங்க டீம்ல. அப்ப கூட தோக்குறானுங்க அவனுங்க. எங்களுக்கு எப்படி இருக்குன்னா பண்ணி 5 விக்கெட். ஆன் தட் நோட் பாருங்க, எல்லாரும் ஃபார்ம்ல இருக்க டீம் தோக்குது, எல்லாரும் சுத்தமா ஃபார்ம்ல இல்லாத டீமும் தோக்குது. இதுக்கு நடுவுல டிசி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டீம் எல்லாம் டாப்ல இருக்குது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டீம்ல பாத்தீங்கன்னா இந்த டைம் இந்த டேபிள பாத்தீங்கன்னா இந்த டைம் டோட்டலா கீழே இருக்கவங்க மேல இருக்காங்க, மேல இருக்கவங்க கீழே இருக்காங்க. இது எப்ப வேணாலும் மாறலாம். இட்ஸ் அகெயின் another good run, another 2-3 games of good run to teams can change the table around. அதனால இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சாபும் தோத்துருக்காங்க இன்னைக்கு. ஸோ இன்னவே வந்து டைம் டு சேஞ்ச் திங்ஸ் அரவுண்ட் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மறுபடி. we will meet in another video. I think next CSK பஞ்சாப் கூட தான் ஆடுறோம். அந்த மேட்ச் கொஞ்சம் பரபரப்பா போய் ஹோம்ல ஆடல, நல்ல வேலை. ஐ திங்க் ஹோம்ல ஆடாததால நான் இன்னைக்கு பேட்டிங் விக்கெட்டை பார்த்தா ஸ்மூத்தா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு செகண்ட் மேட்ச் வந்து செம்ம பேட்டிங் விக்கெட்டா இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம பேட்ஸ்மேன் மறுபடியும் ஃபார்முக்கு வரதுக்கு ஒரு நல்ல பிச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறோமோ இல்லையோ பேட்ஸ்மேன் ஃபார்முக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ it will be a good match to watch. Until then, signing off is Kiruba, Laksh, and thank you. Bye. Thank you for watching.